தமிழக மக்களே வணக்கம். காவல்துறை மேலே கொள்ளுங்கள். தமிழக மக்களே, இன்றைய தினமொழியில் காவல்துறையை மேலே பரிதாபம் கொள்ளுங்கள் மக்களே. காவல்துறைக்கு போலீஸ்காரங்களுக்கு பொதுவாக லீவே கொடுக்க மாட்டாங்க, விடுமுறையே கிடையாது. 24 மணி நேரம் டியூட்டி. எங்கள் நாட்டில் நடக்கிற காரியங்கள்லாம் போலீஸ் இல்லாட்டினா என்ன செய்ய முடியும்? திடீர்னு ஒரு போராட்டம் நடத்துகிறான், கட்டுப்படுத்தணும்ல. அந்த மக்களை முறியடித்து போராட்டத்தை நிறுத்தணும். ஒரு பெரிய சாதி கலவரம் நடக்குது, தடுக்கணும். ஒரு பெரிய திருவிழா நடக்குது, அங்கே உள்ள பாதுகாக்கப்படணும். போலீஸ்காரங்க ரொம்ப பாவம். ஆம்பளையும் பொம்பளையும் பாவம். வெயிலில் ஒரு நாள் பார்த்தேன், வெயிலில் நிற்கிறாங்க. வெயிலில் பாவம், குடிக்க தண்ணி கூட இல்லை. வெளியில் கௌரவமாக போலீஸு, ஏட்டு, எஸ்ஐ, நம்ம தெலுங்கில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, பேர் பெத்த பேர் தாயேது நீளிலேதுன்னு ஒரு பழமொழி இருக்குது. அதாவது குடிக்க தண்ணியில் பேர் பெரிய பேருன்னு சொல்லி அந்த அர்த்தம். அதனால் டிஎஸ்பி, எஸ்பி, எங்கப்பா, எஸ்ஐ, பெரிய எஸ்ஐ, இன்ஸ்பெக்டர். ஆனால் பரிதாபமான வாழ்க்கை, ரொம்ப பரிதாபமான. அதனால் இறக்கப்படுங்க மக்களே. அவங்கள தப்பாக நினைக்காதீங்க. அவங்க ஏன் கோவப்படுறாங்க, ஏன் உங்களை சில நேரங்களில் அடிக்கிறாங்க, சில இடங்களில் அவங்களும் கோபமாக நடந்துக்கிறாங்கன்னா அவங்க எத்தனை பேரை டீல் பண்ணுறது? ஒரு ஆளுக்கு ஒருத்தன் பதில் 2-3 தடவை கேட்டாலே உங்களுக்கு கோபம் வருது. 1000 பிரச்சனையை டீல் பண்ணுறான். குடும்பத்தை கவனிக்க முடியல, மனைவியை கவனிக்க முடியல, எந்த நேரம் வர்றான் போகிறான்னு சொல்ல முடியாது. அந்த வாழ்க்கையை கொஞ்சம் நான் ஒரு நாள் ஆய்வு பண்ணேன். ரொம்ப பரிதாபமாக பாவந்தான் படணும். ஆண்டவரை, இறைவா, நல்ல புத்தியை கொடுங்க, ரிலாக்ஸ் கொடுங்க, சமாதானத்தை கொடுங்க. இறைவன்கிட்ட அவங்களுக்காக வேண்டிக்கங்க. அவங்க நல்லா இருந்தால் தான் நாட்டை பாதுகாக்க முடியும், தேசத்தை பாதுகாக்க முடியும். ஒரு பிரச்சனைன்னா டக்குன்னு ஓடி வர்றானே, யார் வர்றாங்க? வேறு யாரும் உன் சொந்தக்காரன் வர சொல்லு. பிரச்சனைன்னா அவன் தான் வர்றான். அவன் வந்தால் தான் செல்லுபடி ஆகும். நல்லது கெட்டது பார்க்குறான். ஒரு பாடி இறந்துட்டா நைட்டு விடிய விடிய அந்த பாடிக்காக அங்கே நின்று காவல் காக்க வேண்டியதாக இருக்குது. ஒரு ஆக்சிடெண்ட் எங்கே ஆகுதோ அங்கே போய் உயிரை வந்து கையில் வச்சுக்கிட்டு அவன் பறந்து போய் நிற்க வேண்டியதாக இருக்குது. ஒரு ரவுடி சண்டைன்னா அவன் உயிருக்கு பயந்து பயம் இல்லாமல் அவனை ஓடி பிடிக்க வேண்டியதாக இருக்குது. அவன் திரும்ப வெட்டினா தான், குத்துனது தான். பாவம் போலீஸ்காரங்களை நினைக்கும் போது. அதனால தான் போலீஸ்காரங்க சில நேரங்களில் மிருகங்களாக மாறிடுறாங்க, கொடூரமாக மாறிடுறாங்க, மனச்சாட்சி இல்லாமல் ஆயிடுறாங்க. ஆனால் எல்லா போலீஸும் அப்படி இல்லை. நல்லவங்க, நேர்மையானவங்கள்லாம் இருக்காங்க. எம்ஜிஆர் காலத்தில் ஒரு எம்ஜிஆர் பதவியில் இருக்கும்போது காரில் போயிட்டு இருந்தாராம். அதில் ஒரு நடு ராத்திரியில் ஒரு போலீஸ் நிற்கிறாராம். என்ன இந்த நேரத்தில் நிற்கிறாரே அப்படின்னு சொல்லி காரில் ஏற சொன்னாராம். இல்லை போங்க, பஸ்ஸில் வந்துடுறேன்னு சொன்னாராம். இந்த நேரத்தில் பஸ்ஸெல்லாம் வராதுப்பா. வற்புறுத்தி எம்ஜிஆர் பக்கத்தில் உட்கார வச்சுக்கிட்டு வந்தாங்களாம். எம்ஜிஆர் யாருன்னு அவருக்கு தெரியல. அவ்வளோ நேர்மையான அதிகாரி. சினிமாவே பார்க்க மாட்டார், யாருக்கிட்டையும் லஞ்சமே வாங்க மாட்டார், யாருக்கும் பாரமாக இருக்க மாட்டார். ஏப்பா, நான் எம்ஜிஆர்னு தெரியாதா? இல்லை தெரியாது, கேள்விப்பட்டிருக்கேன், தெரியாது. ரொம்ப ஆச்சு, இப்படி ஒரு போலீஸ் இருக்கான நாட்டில். அப்புறம் அவரை வீட்டுக்கு வர வச்சு அவங்க 3 பிள்ளைங்க கல்யாண செலவு இதெல்லாம் மனதில் கொண்டு அந்த ஸ்டேஷனில் அவரை விசாரிச்சிருக்கார். இப்போ எம்ஜிஆர் ரொம்ப நேர்மையான அதிகாரி,
லஞ்சம் வாங்க மாட்டார், பொய் பேச மாட்டார், நேர்மையாக இருக்கார், உண்மையாக இருக்கார் அப்படி சொல்லி அந்த அந்த ஸ்டேஷனில் உள்ளவங்களாம் நச்சாண்டி சொல்லவும் அவரை வீட்டுக்கு வர வச்சு 3 பிள்ளைகளுக்கு உண்டான கல்யாண செலவு முழுவதும் கொடுத்தாராம். அதுவும் வாங்கலையாம் அவர். உங்கள் நேர்மையை பாராட்டி அன்பாக தர்றேன், உங்கள் சகோதரனாக இருந்தால் ஏற்றுக்கிற மாட்டீங்களான்னு வற்புறுத்தி கொடுத்துருக்குறாரு. அப்புறம்தான் எல்லாரும் சொல்லி ஏற்றுக்கிட்டார். அப்படி ஒரு நேர்மையான அதிகாரிக இருக்காங்கல்ல. தங்கப்பதக்கத்தில் சிவாஜியை பார்த்துருப்பீங்க, அது படத்தில். ஆனால் நிஜத்தில் நிறையா காவல் அதிகாரிகள், நேர்மையான அதிகாரிகள் இருக்காங்க. அதனால் அவங்கள அற்பமாக நினைக்காதீங்க, பாவப்படுங்க, அவங்க மேலே கோவப்படாதீங்க, ஒத்துழைப்பு கொடுங்க. கொஞ்சம் கடினமாக பேசினாலும் வச்சாலும் கூட அவங்க இடத்துலேருந்து உங்களை யோசித்து அவங்களுக்காக பிரார்த்தனை பண்ணுங்க. போலீஸ்காரங்களை மதிங்க, சட்டங்களை மதிங்க. வணக்கம் தமிழக மக்களே, நன்றி.